திரையில் ஒரு அப்பாவி இளைஞனாக தன் முதல் தோற்றம், முரட்டு வில்லனாக ஒரு பரிமாற்றம், கிரங்கடிக்கும் தன் ஸ்டைலா மக்கள் மனம் கவர்ந்த நாயகன் என்ற அந்தஸ்து, ரசிகர்கள் என்ற நிலையை தாண்டி அவரது பக்தர்கள். இப்படி ரஜினி என்ற சொல்லை தமிழ் சினிமாவில் இருந்தும் மக்கள் மனதில் இருந்தும் ஊடகங்களின் பார்வையில் இருந்தும் என்றென்றும் பிரிக்க முடியாது. இவ்வளவு புகழ், ரசிகர் கூட்டம், அந்தஸ்து என்ற இவை அனைத்தையும் தாண்டி ஒரு எளிமையான மனிதனாக நம்மோடு ஒருவராய் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த ஆதர்ச நாயகனை ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் இந்த வாரம் முழுவதும் கொண்டாடி மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பவர் உங்களுக்கு யார்? எங்கள் அனைவருக்கும் அவர் ஒரு மனித கடவுள். மனித கடவுள், எங்களோட வாழ்க்கை வழிகாட்டி. வாழ்க்கை வழிகாட்டி, என் உயிரில் கலந்த உத்தம தலைவர், எங்கள் ஆன்மீக குரு, எங்கள் உயிர் மூச்சு, உயிர் மூச்சு, எங்களின் ஆத்மா, ஆத்மா, அன்பு சகோதரர், அன்பு சகோதரர், எங்கள் உயிர், உங்கள் உயிர். டே அப்பா, ஒரே மனிதர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரா இருக்கார். ஒருத்தருக்கு எங்கள் வீட்டு பிள்ளை, எங்களின் வழிகாட்டி, வாழும் கடவுள், தமிழ் கடவுள், ஆன்மா, இதயம், உயிர் மூச்சு. இப்படி ஒரே மனிதன் எல்லாருடைய அன்பையும் பெறுதல் என்பது உலகத்தினுடைய மிகப்பெரிய விஷயம். அதனால்தான் அவர் சூப்பர் ஸ்டார். வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3. தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல் இம்முறை உலக அளவில் ரஜினி ரசிகர்களோடு சேர்ந்து சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷல். முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை பாடல்களோடு சேர்த்து எடுத்து செல்ல போகிறது இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த ரஜினிகாந்த் ஸ்பெஷல் எபிசோடுக்காக 3 ஜட்ஜஸ் நமக்கு வந்திருக்கிறாங்க. திரு மனு அவர்கள், லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் மனு. அதிகமான சூப்பர் ஸ்டாரின் பாடல்களை பாடிய ஒருவர். அண்ட் மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் நம்முடைய ஜட்ஜ், திரு உன்னிகிருஷ்ணன் அவர்கள், அண்ட் அனந்த் சார் நம்முடைய வாய்ஸ் எக்ஸ்பர்ட், இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் ரஜினி ரசிகர்கள், நீங்களும் ரஜினி ரசிகர்கள். பட் இந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவங்க மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கீங்க. எல்லாருமே மொட்டை போட்டிருக்கீங்க. ஓய், சூப்பர் ஸ்டார் குணமடைய வேண்டும் என்பதற்காக நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு எல்லாருமே போயிட்டு முடி காணிக்க செலுத்தணும். அவ்வளோ பேரும்? அவ்வளோ பேரும். அவர் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது எங்களோட உடம்பெல்லாம் கொதிச்சு போயிட்டு நான் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு நான் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப இது எமோஷன் ஆகிட்டோம். அப்போவே நான் வந்து நாகத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்க பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். தன் மகத்தான தலைவர் நலம் பெற வேண்டும் என்ற உணர்ச்சி பெருக்கு உலகெங்கும் அரங்கேறிய காட்சிகளில் ஓங்கி ஒலிக்கிற போது இறைவன் காதுக்கு எளிதாக கேட்கும்னு சொல்லப்படுவது உண்மையாக இருந்தால் உங்கள் குரல் எல்லாம் இறைவனுக்கு சரியாக கேட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு பெரிய அளவுக்கான பாசம் அவர் மீது தொடர்ந்து செய்யப்படுது. முரட்டுத்தனமான ரசிகர்கள், வெறி பிடித்த அன்பு. குழந்தை குட்டியோட போய் மொட்டை போடுவேன், அங்க பிரதட்சணம் பண்ணினேன், சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், அந்த அளவுக்கு எனக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற உடனே மன வருத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்ற. இவ்வளவு பெரிய பாசத்தையும் புகழையும் ஒரு மனுஷன் எப்படி தாங்குறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய கேள்வி. இவ்வளோத்தையும் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஒரு மனுஷனை கவனிப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் நாளில் விட்டுருவாங்க. பட் ஒரு மனிதனை தொடர்ந்து தமிழகமே, இன்னும் சொல்ல போனால் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாரும் தொடர்ந்து 30 வருஷமாக ஒருத்தரை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாரை மட்டும்தான். அவர் நடந்தாலும், உட்கார்ந்தாலும், எந்திரிச்சாலும், சிரிச்சாலும், பேசினாலும், பேசாவிட்டாலும், முடி வளர்த்தாலும், மொட்டை அடித்தாலும் எல்லாமே நியூஸ்.
ஒட்டுமொத்தமாக எல்லா காலகட்டத்திலும் பரபரப்பாகவே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் இவ்வளவு புகழையும் இவ்வளவு பெருமையும் இவ்வளவு பாராட்டையும் எப்படி தாங்கிக் கொண்டு எல்லோரோடும் அன்பு பாராட்டுகிற ஒரு மனிதராக இருக்கிறார் என்கிற வகையில் அவர் கொஞ்சம் அதிசய பிறவி அப்படிங்கிறத சந்தோஷமாக சொல்லலாம். அவருடைய கெரியர் ரொம்ப ஆக்சிடென்டலாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்காக எழுதப்பட்ட அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர், அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிற போது ஒரு சூப்பர் ஸ்டாருடைய முதல் காட்சி இப்படியா அமைந்திருந்தது அப்படின்னு இன்னைக்கும் ஆச்சரியப்படலாம். எங்கிருந்து தொடங்கினார் நம் சூப்பர் ஸ்டார்? காட்சி எண் 48, பைரவியோட வீடு. இதுதான் முதல் முறையாக பாலச்சந்தர் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்காக எழுதி கொடுத்த அந்த முதல் ஷீட். அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டீட்டெயில் வரும். அந்த பட்டு போன மரம் ஒன்று இருக்கும், ஒருத்தர் அப்படியே அழுக்கு பிடிந்த கோட்டோடு கதவை திறப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஷாட், அது ஓப்பனிங்லேயே அவசரம்னு போட்டுருவாங்க. இப்படியான ஒரு விரக்தியான ஒரு காட்சியில் தொடங்கினவர் தான் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களுக்கு அப்படியே ஒரு பாதையாக வைத்திருக்கிறது. இதுதான் அவருக்காக எழுதப்பட்ட முதல் ஸ்கிரிப்ட். இப்படியாக தன்னுடைய கெரியர் ஆரம்பித்தவர் இன்றைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தை எப்போதும் தனக்கே உரியதாக வைத்திருக்கிற அந்த சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் ஒரு மிக முக்கியமான கெஸ்ட் நம்முடைய ஷோக்கு வரப்போகிறாங்க. ரஜினிகாந்த் அவர்களை வைத்து அதிகமான படங்கள் இயக்கியது இவர் தான். இன்னமும் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் ஒரு சின்ன ரோலில் உள்ள வந்து அதுக்கப்புறம் படிப்படியாக பல்வேறு பரிமாணங்களை கடந்து வில்லனாகி கதாநாயக அந்தஸ்து என்கிற இடத்தை பிடித்ததற்கு காரணமும் அவரை கதாநாயகனாக அலுவல் ரீதியாக உயர்த்தியவரும் இந்த ஒரு மனிதர் தான். ரஜினிகாந்த் அவர்களாலேயே என்னுடைய தமிழ்நாட்டு அண்ணன் என்று உரிமையோடும் உள்ளன்போடும் சொல்லப்படுகிற டைரக்டர் எஸ்பி முத்துராமன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் எஸ்பி முத்துராமன். பாருங்க, சூப்பர் ஸ்டாருடைய சூப்பர் டைரக்டருங்க ஒட்டுமொத்த ஃப்ளோரே எந்திரிச்சுருச்சு. மனோ சார்லேருந்து தொடங்கி அவ்வளோ பேரும் எழுந்து நின்று. தேங்க்யூ சார். இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு முதல் நாளே எங்களுக்காக வந்திருந்து ஆரம்பித்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் லாட். அன்போடு உங்களை விஜய் டிவி வரவேற்கிறது. ரொம்ப நன்றி. எல்லா இடமும் இந்த ஒரு கேள்வியை முக்கியமானதாக நாங்கள் வைக்கிறோம். அந்த கேள்வி என்னன்னா, ரஜினிகாந்த் என்பவர் உங்களுக்கு யார்? மனிதன். மனிதர். ஓகே, மனித நேயமுள்ள மனிதன். மனித நேயமுள்ள மனிதர். ஓகே சார், உங்களோட இடத்துக்கு போயிடுங்க, நான் திரும்ப நிறைய பேசலாம். தேங்க்யூ. இன்றிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை ஒட்டுமொத்தமாக 5 நாளும் சூப்பர் ஸ்டாருடைய பாடல்களை நம்முடைய ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ஸ் தொடர்ந்து பாட போறாங்க. நாட் ஒன்லி எஸ்பி முத்துராமன் சார், நிறைய கெஸ்ட் நம்ம ஷோஸ்க்கு வர போறாங்க. காரணம், ரஜினியோடு சேர்ந்து பழகுகிறவர்கள், அவரோடு சேர்ந்து நடித்தவர்கள் அல்லது அவர் இயக்கியவர்கள்னு நிறைய பேர் சூப்பர் ஸ்டார் பற்றிய தகவல்களை நமக்கு சொல்ல போறாங்க. காம்படிட்டிவான நிறைய பெர்ஃபார்மன்ஸஸோட அருமையான பாடல்களுடைய நம்ம சூப்பர் சிங்கர்ஸ் காத்துக்கிட்டே இருக்காங்க. முதல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறது யாரு, என்ன பாடலாக இருக்கும்? நீங்க கொஞ்ச நேரம் ஆவலோடு வெயிட் பண்ணணும்.